தமிழகத்தில் நிலவும் பண தட்டுப்பாடு மற்றும் பணம் பரிவர்த்தனை பிரச்சினை குறித்து எந்தவித தகவல்களை வெளியே கசியவிடக் கூடாது என வங்கி ஊழியர்களுக்கு ரிசர்வ் வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவித்ததை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள மக்களுடைய பாதிப்புகள் 6வது நாளாக இன்றும் தொடர்கிறது. தமிழகத்தில் பெரும்பாலான ஏடிஎம் மையங்கள் இன்னும் முழுமையான அளவிற்கு செயல்பாட்டுக்கு வரவில்லை என்பதே நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. தலைநகர் சென்னையில் எடுத்துக்கொண்டால் ஒரு சில ஏடிஎம் மையங்கள் மட்டுமே ஆங்காங்கே செயல்படுகின்றன. அனைத்து ஏடிஎம் மையங்களும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. இதுபோன்ற ஒரு சூழலில் தமிழகத்தில் ஏடிஎம் மையங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன, இந்த அனைத்து ஏடிஎம் மையங்களும் எப்போது செயல்பாட்டுக்கு வரும், இது தொடர்பாக இந்த வங்கிகளுக்கு எவ்வளவு பணம் அனுப்பப்பட்டிருக்கிறது, ஏடிஎம் மையங்களுக்கு எவ்வளவு பணம் நிரப்புவதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்பது போன்ற எந்த விதமான விவரங்களும் வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. இந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரியப்படுத்துவதற்கு ரிசர்வ் வங்கி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போதுதான் மத்திய அரசினுடைய நடவடிக்கைகளும் அதேபோல ரிசர்வ் வங்கி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளும் மக்கள் மத்தியில் போய் சேரும் என்றும் பொதுமக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் இந்த விவகாரத்தில் எந்த விதமான தகவல்களையும் வெளியிடுவதற்கு ரிசர்வ் வங்கி நிர்வாகம் தயாராக இல்லை. அதேபோல் அந்த வங்கியினுடைய உயர் அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்து விரிவாக எடுத்துரைக்கவும் அவர்கள் தயாராக இல்லை. இது பொதுமக்களிடையே மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இந்த விவகாரம் குறித்து ரிசர்வ் வங்கி வட்டாரம் கூறும்போது இந்த மாநில அளவிலான நடவடிக்கைகள், அதாவது பண தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதா, ஏடிஎம் மையங்களுடைய செயல்பாடுகள் உள்ளிட்ட எந்த விதமான விவரங்களையும் வெளியே கசியவிடக்கூடாது எனவும், அப்படி கசியவிட்டால் ரிசர்வ் வங்கி ஊழியர்கள் உட்பட சம்பந்தப்பட்ட வங்கி ஊழியர்கள் அனைவரும் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என ரிசர்வ் வங்கி நிர்வாகம் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது எனவும் அந்த துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே இந்த நிலையை மாற்றி உண்மையான நிலையை, வெளிப்படையான நிலையை மக்களிடையே தெரியப்படுத்துவதற்கு ரிசர்வ் வங்கி நிர்வாகம் முன்வர வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.